Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equations exercise 9.4ல question number 10 பார்க்க போறோம். Show that the given differential equation is homogeneous and solved னு கேட்டிருக்காங்க. இதான் உங்களோட question. Question பார்த்தாலே இந்த x by y ஃபார்ம் தெரியுது பாருங்க. இங்க ஒரு x by y இருக்கு, இங்க ஒரு x by y இருக்கு, இங்க ஒரு x by y இருக்குல. அப்ப நம்ம கேள்வியை dx by dy ஃபார்முக்கு தான் கொண்டு வரணும். So dx இங்க இருக்கு. இந்த டேர்மை முதல்ல அந்த சைடு அனுப்பிடலாம். அப்ப என்ன ஆகும்னா 1 plus e to the power x by y dx equal to இந்த plus term அங்க போகும்போது அப்படியே மைனஸ்ல போயிடும். ஸோ மைனஸ் ஆஃப் e to the power x by y 1 minus xy இவங்க எல்லாம் மல்டிபிள் இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரே டேர்மா தான் கன்சிடர் ஆகி அந்த பக்கம் போயிடும். நமக்கு வந்து dx by dy தான் வேணும். அப்போ dx இங்க இருக்கிற dy மட்டும் இங்க கொண்டு வந்துட்டு இங்க dx கூட மல்டிபிள் இருக்கிற டேர்மா அந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. ஸோ இங்க வந்து ஆல்ரெடி மைனஸ் e power x by y 1 minus x by y அப்படின்ற டேர்ம் இருக்கு. டினாமினேட்டர்ல 1 plus e to the power x by y அப்படின்ற டேர்ம் இங்க மல்டிபிள் இருந்தது இங்க டிவிஷன்ல வந்துருது. இதுதான் நம்மளோட dx by dy டேர்ம். இதுதான் ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x, y அப்படின்னு எடுத்துக்கணும். இதை ஹோமோஜீனியஸ்னு ப்ரூவ் பண்றதுக்கு f ஆஃப் lambda x, lambda y சப்ஸ்டிட் பண்ணுங்க. எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் lambda x, எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் lambda y. மைனஸ் e to the power lambda x by lambda y உள்ள 1 minus lambda x by lambda y டினாமினேட்டர்ல 1 plus e to the power lambda x by lambda y அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே இந்த lambda கட் ஆயிடும், இங்கே lambda கட் ஆயிடும், இங்கே lambda கட் ஆயிடும். அப்போ ரிமைனிங் பாருங்களேன், மைனஸ் e to the power x by y இருக்கும், 1 minus x by y என்ற டேர்ம் இருக்கும். இங்கேயும் 1 plus e to the power x by y. திருப்பி இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு உங்களுடைய f of x, y மாதிரியே இருக்கு பாருங்க. அதாவது lambda வந்து ஃபுல்லாக வேனிஷ் ஆகி அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லிக்கலாம் lambda x, lambda y வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்க lambda ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ lambda பவர் 0 ஆயிடுச்சு அது அப்படின்னு அர்த்தம். இப்போ f of x, yன்னு கிடைச்சது. இப்படி கிடைச்சதுன்னா இது வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். இவங்களோட டிகிரி வந்து 0 அப்படின்னு எழுதிடணும். dx by dyன்னு கொஸ்டின் இருந்ததுனால நம்ம சால்வ் பண்றதுக்கு x by y is equal to v தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த y அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மல்டிபிள் ஆகும். அப்போ x is equal to vy அப்படின்னு எழுதிடலாம். இவங்கள நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுங்க. ஏன் y பண்றோம்னா அப்பதான் x பண்ணும்போது dx by dy வரும். அதுக்கு பதிலாக அந்த கொஸ்டின் எடுத்து நம்ம எழுத முடியும். ஸோ இங்க x பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னா dx by dyன்றது கிடைச்சிருது. dx by dy ஈக்குவல் டு இப்போ வியும் ஒய்யும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது v அப்படியே இருக்கும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1, அப்புறம் y அப்படியே இருக்கும், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dv by dy அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். இந்த dx by dyக்கு பதிலாக இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுத போறோம். இதுல இந்த பக்கம் வியும் ஒய்யும் மட்டும் தானே இருக்கு. அப்ப இதுலயும் v and y மட்டும் தான் இருக்கணும். அப்ப எங்கேயாவது உங்களோட x வந்ததுன்னா அதை vy அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இல்லைன்னா x by y வந்துச்சுன்னா அதை vன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அப்ப இந்த x by y எல்லாம் நம்ம என்னன்னு மாத்திக்கலாம், vன்னு சொல்லி மாத்திக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் எடுத்து இங்க காப்பி பண்ண போறோம். மைனஸ் e to the power v 1 minus v by 1 plus e to the power v அப்படின்றது கிடைக்குது. இந்த பக்கம் v plus y into dv by dy அப்படின்ற டேர்ம் நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்போ இதுல இந்த பிளஸ் v நம்ம இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா மைனஸ் v அப்படின்னு கிடைக்கும். அது மாதிரி இந்த e power v வந்து நம்ம உள்ள என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் e to the power v மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் v e to the power v by 1 plus e to the power v என்ற டேர்ம் இருக்கு. இந்த பிளஸ் v இங்க வரும்போது மைனஸ் vன்னு வந்துரும். இங்க y dv by dy என்ற டேர்ம் மட்டும் இருந்திருக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு இங்க பை 1ன்னு போட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 into anything இது அப்படியே தான் இருக்கும். இந்த டேர்ம் v கூட மல்டிபிள் ஆகும். மைனஸ் e to the power v plus v into e to the power v மைனஸ் v டைம்ஸ் 1 plus e to the power vன்னு வந்துரும். டினாமினேட்டர்ல 1 plus e to the power v தான். இந்த பக்கம் ஒரு yயும் dv by dyயும் இருந்திருக்கும். v உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். மைனஸ் e to the power v plus v e to the power v, v உள்ள கொண்டு போனா மைனஸ் v மைனஸ் v e to the power v வந்துரும். டினாமினேட்டர்ல 1 plus e to the power v இருக்கு. இந்த பக்கம் y dv by dy என்ற டேர்மும் அங்கேயே தான் இருக்கு. மைனஸும் இந்த பிளஸ் டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு. அவங்க கட் பண்ணிக்கலாம் v e power v. ரிமைனிங் டேர்ம்ஸ் பாருங்க, மைனஸ் e to the power v மைனஸ் v by 1 plus e to the power v அப்படின்ற டேர்ம் இருக்கு. இங்க y dv by dy. இப்போ நம்ம v எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும், y எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும். இங்க எல்லாமே வந்து vல தான் இருக்கு. ஸோ அந்த v டேர்ம்ஸ் வந்து அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம். நம்ம இல்ல மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனா வெளியில எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு போயிடலாம். இங்க டினாமினேட்டர் வந்து மேலே போகும்போது 1 plus e பவர் வேணும். இந்த டினாமினேட்டர் வந்து இங்க வந்துடும். ஸோ மைனஸ் வெளியில எடுத்துட்டு e பவர் v plus v அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து dv இருக்கு.
இந்த y by dy அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா dy by y அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் இவங்களை என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா v எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு, y எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. இன்டகிரேட். எப்பவுமே வந்து இந்த y வந்து அந்த சைடு வச்சுக்கோங்க, v வந்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஏன்னா b பக்கத்துல நம்ம அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ண மாட்டோம். எப்பவுமே அந்த x அண்ட் y பக்கத்துல தான் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் v டேர்ம், இந்த dy by v அங்க எழுத போறேன், b டேர்ம்ஸ் இந்த பக்கம் எழுத போறேன். இந்த மைனஸ் வந்து நம்ம எந்த பக்கம் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். இது 1 plus e to the power v by e power v plus b அப்படின்ற டேர்ம் வந்து இங்க எழுதிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் dy by y அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க ஒரு மைனஸ் சைன் இருந்துச்சு, அது இங்கே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்றதுக்கு நியூமரேட்டர்ல வந்து ஒரு 1 plus e power vயும் டினாமினேட்டர்ல e power v plus vயும் இருந்தது இல்ல, டினாமினேட்டர் tன்னு அசியூம் பண்ணுங்க. e power v plus v வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணா இது ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power v தான் வரும். v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துரும். t ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dt by dvன்னு வரும். dv நம்ம அந்த பக்கம் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம நியூமரேட்டர்ல இருக்கு பாருங்க கரெக்டா. ஸோ டினாமினேட்டர் tன்னு எடுத்தா நியூமரேட்டர் வந்து dtன்னு கரெக்டா கிடைக்குது. அப்போ dt by t இன்டகிரேட் பண்ணா log t அப்படின்றது வரும். tக்கு பதிலா இந்த e power v plus vன்றதை நம்ம எழுதணும். ஸோ இது மைனஸ் வேண்டான்றதுனால அந்த பக்கம் நம்ம கேரி பண்ணியிருந்தோம். ஸோ இப்படி எழுதியாச்சு. இப்போ log t தான் இதோட இன்டகிரேஷன் வேல்யூ. அப்போ log ஆஃப் tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்னது, e power v plus v அப்படின்ற டேர்ம் தான். இந்த பக்கம் இந்த மைனஸ் அங்கேயே இருக்கு. log y 1 by y இன்டகிரேட் பண்ணும்போது log yன்னு வந்துடும். பிளஸ் இந்த பக்கம் நம்ம ஒரு log c அப்படின்றதையும் எழுதிக்கலாம். ஸோ இது பார்க்க log a மைனஸ் log b மாதிரி இருக்கு, இவங்களை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் log ஆஃப் e power v plus v இருக்கு. இது வந்து log ஆஃப், இங்க பேசிக் ரூல் என்ன தெரியுமா, log a மைனஸ் log b அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா உங்களை ஜாயின் பண்ணும்போது log ஆஃப் a by bன்னு போடணும். அதாவது யாரு பிளஸ்ல இருக்காங்களோ அவங்க நியூமரேட்டர்லயும், யாரு மைனஸ்ல இருக்காங்களோ அவங்கள தான் டினாமினேட்டர்ல போடணும். இப்போ இதுல c தான் வந்து பிளஸ் டேர்மா இருக்கு, அது நியூமரேட்டர்லயும், இந்த y வந்து டினாமினேட்டர்லயும் நம்ம எழுதணும். ஸோ இதுவும் log ஆஃப்னு இருக்கு, இதுவும் log ஆஃப்னு இருக்கு. அப்போ இதை என்ன பண்ணிடலாம், நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். e power v plus v is equal to c by y அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். கொஸ்டின்ல வந்து ஆக்சுவலா v அவங்க கொடுக்கல, v வந்து நம்ம சால்வ் பண்றதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வேரியபிள் தான். அப்போ vக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் என்ன, x by y, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ e power x by y plus x by y equal to c by y அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த டினாமினேட்டர்ல இருக்க y நம்ம அந்த பக்கம் கூட எழுதிக்கலாம். ஸோ y into e power x by y plus x by y is equal to c நம்ம எழுத முடியும். இந்த y வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா y into e to the power x by y கிடைக்கும். பிளஸ் y into x by y equal to c. இதுல இந்த y இந்த y நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் வந்து y into e power x by y இந்த இடத்துல ஒரு x மட்டும் இருக்கும், இங்க c மட்டும் இருக்கும். இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஸோ இப்படி எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.